அப்பனே முருகா, நல்ல வேலைங்க, ரத்தம் நின்னுருச்சு. இந்த மனுஷன் நிறைய கொடுமை செஞ்சிருக்காரே, ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிருமோன்னு நான் பயந்துட்டேன். அத்தையோட காலை பாரு, மஞ்சள் தண்ணி ஊத்துனதுக்கு இப்படி பூத்திருக்கு. வெயில் தாங்காம கால் பொத்து போடணும்னா பாதம் தானே பொத்து போயிருக்கணும், இப்படி கொப்பளிச்சிருக்காதே. ஐயோ, அப்ப தெய்வ குத்தம் ஆயிருக்குல்ல. ஏதோ கெட்ட எண்ணத்தோட இந்த மனுஷி ஏதோ செஞ்சிருக்கு. அதான் முருகன் காலை பொத்து போக வச்சிருக்கான். இது தெய்வ குத்தம் இல்ல, தெய்வ செஞ்ச குத்தம். ஆனா இப்படி பாதுபடுத்திருக்கான். நான் காவடி எடுத்து முருகான காலை தூக்கி ஒதுங்கிறதுனால தப்பிச்சுட்டேன். என்னதான் அக்கா பாவம், அக்கா கால பாரு. உங்க 2 பேரோட காலு பொத்து போனதுக்கு ஏன் மருமவன் என்னங்க செஞ்சான்? அவனுக்கு கெட்டன இருந்திருந்தா அவன் காலம் தானே பொத்து போயிருக்கும். ஐயோ, அவனுக்கு தானே காலெல்லாம் வெந்து போயிருக்கணும். சில முட்டா பயலுக செஞ்ச வேலைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கனே. இதுங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா. நல்லா அனுபவிக்கிட்டோம், விடு. வா, நம்ம வேலையை போய் பார்க்கலாம். உட்காருங்க, உங்களாலதான் முடியல. வந்து உட்காருங்க, வாங்க. ஏலே, நீ கொஞ்சம் சும்மா இருல. இந்த மனுஷனே கால் வெளியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் எதுக்கு வெறுப்பேத்துற? சிந்தாரு ஐயா, என்னமா பண்ண? ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. ஆசீர்வாதம் கிடைக்கத்தான் நானே கோவக்கால இருக்கேன். ஆசீர்வாதம் எதுக்கு? என்ன விஷயம்? நீங்க அழகு குத்தி காவடி எடுத்தீங்களே, அப்ப என்னமா துள்ளி குதிச்சு ஆடுனீங்க. இந்த காலத்து இளந்தாரிங்க கூட அப்படி ஆட முடியாதுங்கயா. என்ன நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கீங்க, கோவப்படுறீங்க? சும்மா இருங்க. ஐயாவுக்கு இன்னும் அருள் இறங்கலையோ? ஏன்பா, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்ன விஷயம் அத சொல்லு. அம்மா, நம்ம பரணி மேடத்துக்கு அமெரிக்கால இருந்து லெட்டர் வந்திருக்குமா. அவ இங்க இல்லப்பா, அந்த வெம்பைய சண்முகம் வீட்டுல இருக்கா. அங்கதான் கூக்கும். அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு தொலைய. அம்மா, யாராவது கையெழுத்து போட்டு லெட்டரை வாங்கினா தான் பிரிக்க முடியுமா. இது அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. இதுல இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாதுமா. சோடா புட்டி, கையெழுத்த போட்டு வாங்கி அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு சொல்லி தொலை. ஐயோ அப்பப்பா, ஐயோ. ஐயா, நான் வரேங்கய்யா. விசானா அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு பர்மிஷன் குடுத்துட்டானவளா? அம்பிட்ட சீக்கிரம்லாம் தந்துட மாட்டாங்க. இந்த லெட்டர்ல சொன்ன தேதிக்கும் நேரத்துக்கும் மெட்ராஸ்ல இருக்கிற அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு அக்கா போகணும். அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்போ அந்த கேள்வி கேட்கிற விஷயம் எல்லாம் முடிச்சா அவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்களா? அக்கா பாஸ் பண்ணிட்டா உடனே வந்துடும். அத இங்க கூட உங்க அப்பா பரணி கிட்ட கொடுப்பான். ஏன் நாங்க கொடுத்தா ஆகாதோ? விடல, அவரே கொடுத்து தொலையட்டும். மிச்சத்தையும் கூட வாழ. சிலிண்டர் தீர்ந்து போச்சு, நீ மாத்தி கொடு. நான் காப்பி தண்ணி போடணும். வா இந்தா. நெருவாக்குது. அக்கா, நான் என்ன பர்ஸ் பண்ண, நான் இங்க வந்து கட்டாது. எதுக்கு அங்க போய் கூக்குவோம்? அது ஏன் அக்கா உனக்கு? இத பாரு, லட்டு மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீ பாட்டுக்கு அந்த லெட்டர் அங்க கொண்டு போய் குடுன்னு கோட்டி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னக்க சொல்லுவ? ஏலே சௌந்தரம், உனக்கு கிடைச்சிருக்கிறது சரியான சந்தர்ப்பம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருல. அந்த சமூகத்துக்கு எதிரா போட்ட திட்டத்துல ஒரு திட்டத்திலையாவது நாம என்னைக்காவது ஜெயிச்சிருக்கோமா? அவன்கிட்ட தோத்து போய் தானே நின்னு இருக்கோம். அக்கா, எனக்கு இந்த அழகு குத்துன கூட வழியே தெரியல. இப்ப நீ பேசுறதுதான் வழியே தெரியுது. சொல்ல வந்தது சொல்ல மாட்டேன். எல்லா திட்டத்திலயும் அந்த சமூகம் ஜெயிக்கிறான்ல, அதுக்கு என்னல காரணம்? பரணி தானே மெயின் காரணம். அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு உனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கல. பரணி அமெரிக்க பர்மிஷனுக்கு மெட்ராஸுக்கு போறப்ப நீ கூடவே சேர்ந்து போயிரு. அக்கா, அவ மெட்ராஸ் ஆளு கூட பண்ணா என்ன? இப்ப
இப்போ என்ன இருக்கு நீ உசுறு வாங்குற? அவள் சார் வாங்க போறா, அமெரிக்கா போக போறா. எங்க இவரு? அ, என்னங்க? ஓஹோ, சதி திட்டம் போடுதியலா? இன்னைக்கு விடக்கூடாது. இல்லை சவுந்தரம், அக்கா சொல்றது உனக்கு புரியலையா? பரணியும் அந்த வெறும் பயலும் இது வரைக்கும் ஒண்ணு சேரலல்ல. ரெண்டும் எலியும் பூனையுமா தான் சடைச்சுக்கிட்டு தெரியுதுங்க. இந்த லட்சணத்துல அமெரிக்கா பர்மிஷன் வாங்குறதுக்கு இந்த பரணியும் அந்த சம்முவமும் போனாங்கன்னு வையி. என்ன நடக்கும்? அங்க 2 பேரும் போவாங்க, லாட்ஜில ரூம் போடுவாங்க, தனியா தங்குவாங்க. அப்ப 2 பேருக்குள்ளயும் ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா தப்பாயிரும்ல. ஆட, இது கூட நல்லா தான் இருக்கு. அது என்ன தான் நடக்க கூடாதது? மண்ணம் கட்டி கேக்குற பாரு கேள்விய. நீ எல்லாம் கல்யாணத்தை கட்டி எப்படித்தான் பிள்ளைகளை பத்தியோ தெரியல. ஆக்கம் கெட்டவனே. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? நடக்க கூடாததுன்னா இந்த பாரு, தப்பான விஷயத்த சொல்லுத. ஓ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்க வேண்டியது சொல்லிதியலா? இந்த பாருங்க, அதுக்கு 2 புருஷன் பொண்டாட்டியா ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தானே நாம இம்பிட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள என்னத்தையாவது நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளால அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாதுல்ல. ஆஹா, அப்பன்னா 2 பேரையும் தனியா அனுப்பியே ஆகணுமே.